ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்து எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய பொழுது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீ யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க இயலவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே இதோ உன் அடியேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதேயாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய நர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதையும் பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் வந்து கைது செய்வதாக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியெல்லாம் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையும்படி தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வை அடைந்தார். பார்வை அடைந்தும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார்.
சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 117. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உங்கள் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உங்கள் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் முன்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகும் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையின் 2 அடித்தளங்கள் என்ன? ஒன்று மரபுகள், இன்னொன்று இறை வார்த்தை. இறை வார்த்தையும் இந்த மரபுகளையும் விட்டுவிட்டு கத்தோலிக்க திரு அவையை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் இருக்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இறை வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இறை வார்த்தை தான் சொல்லுகின்றது நற்கருணை என்ற அருள் அடையாளம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. நற்கருணையை நாம் தினந்தோறும் உட்கொள்ளும் பொழுது நிலை வாழ்வுக்கு நம்மையே தயாராக்கி கொள்கின்றோம் என்பதை இந்த இறை வார்த்தை தான் இன்று நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அப்பொழுது என்றால் நீங்களும் நானும் ஒவ்வொரு தடவையும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது நிலை வாழ்வுக்காக நம்மையே தயாரித்து நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இறை வார்த்தை கற்றுக் கொடுக்கின்ற படிப்பினை. இது சர்ச் ட்ரெடிஷன் அப்படிலாம் கிடையாது. இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை பலி என்பது ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாபெரும் அருளின் கொடை. எனவே இந்த அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருளால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் அழகாக சொல்லும், கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகவும் அடித்தளமாகவும் உயரமாகவும் இருப்பது நற்கருணை. இந்த நற்கருணைக்கு நான் எவ்வாறு மதிப்பளிக்கின்றேன்? இந்த நற்கருணையை பெற்றுக்கொண்ட நான் எவ்வாறு என்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்றேன்?
தந்தை என்னுள் வாழ்வது போல நான் உங்களுள் வாழ்கின்றேன். அப்படி என்றால் இயேசுவை பிரதிபலிக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் உணர்ந்தார். நற்கருணை ஆண்டவர், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்காதவரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படாதவரை பவுலடியார் எப்படி இருந்தார்? சவுலாக இருந்தார். கிறிஸ்தவர்களை தேடி தேடி என்ன பண்ணார்? கொன்று குவித்து கொண்டிருந்த ஒரு நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய வாழ்வின் மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம். ஊரெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு உன்னதமான திருத்துதராக மாறிவிடுகின்றார். அதனால தான் ஆண்டவர் இயேசுவை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். திருப்பாடல் 34 இறை வார்த்தை 8 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட விதமாக சுவைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார்ன்றத நம்ம உணரணும். அதை உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்ய தயாராகி விடுவோம். அதான் பவுலடியார் சொல்லுகின்றார், வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதினார். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவ தினமும் நற்கருணையில் உட்கொண்டு வெறும் திருப்பலிக்கு மட்டும் வருவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வில் மாற்றம் இல்லை என்றால் நாம் என்ன பண்ணுறோம்? சும்மா ஏதோ தானோ கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். பவுலடியாரை போல அந்த மாற்றத்தை, அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற திருவிருந்தாக இந்த திருப்பலி நமக்கு அமைய சிறப்பாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். பவுலடியாரை போல நாமும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற நபர்களாக மாற, உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாய் விளங்க இந்த தெய்வீக பலியிலே சிறப்பாக நாம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் நாடுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாயிதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாயிதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று
எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் குறிப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேர் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு நெருக்கமாக இருந்த நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தாய் தந்தையர், நமக்கு வழிகாட்டிகளாக இருந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆன்மாக்களை உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித தோமா, இன்று திரு அவை நினைவு கூறும் புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து, குறிப்பாக திவ்ய நற்கருணையிலே தகுந்த தயாரிப்பில்லாமல் பங்கெடுக்கின்ற தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, குறிப்பாக இந்த காலை வேளையிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் ஒற்றுமையையும் அமைதியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுளம் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் வாழ்வு பெற தன்னையே, தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய உடலையும் உணவாக அளிக்கின்ற அன்பு தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற மதத்தை சார்ந்தவர்களோ மற்ற சபையை சார்ந்தவர்களோ வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரும் பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரும் பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தாரம் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை அட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காரியங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறவிடும். ஆமென். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரை, இதோ முது திருமுன் கூடியுள்ள நாங்கள் முது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு
உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்பார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி எந்நாளும் உங்களோடு தங்கி உங்களை வழிநடத்தி செல்வதாக. கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாய் நாளும் வளர சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடரட்டும்.